அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. இந்த ஜாதகம் பாட்டன் சொத்து ஜாதகனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு கேள்வி எழும். நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு பாட்டன் சொத்து கிடைப்பதற்கு, பாட்டன் சொத்தில் வாழ்வதற்கு, பாட்டன் சொத்தை மென்மேலும் பெருக்குவதற்கு, தந்தை தன் பாட்டன் சொத்தை அழியாமல் காப்பதற்கு பல்வேறு தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள், விவசாய நிலங்கள், வீடுகள், மனைகள், ரியல் எஸ்டேட், இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசு சார்ந்த காரியங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகன் பிறப்புக்கு பிறகு இந்த சொத்து அழியாமல் காக்கப்படும். அதற்கு ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த ஜாதகர் ஆண் ஜாதகம், மேஷ லக்கண ஜாதகம். லக்கணத்தில் சூரியன், 2இல் சுக்கிரன், புதன், ராகு, 4இல் சந்திரன், 8இல் கேது, 9இல் குரு, 11இல் செவ்வாய், சனி. இந்த ஜாதகர் புனர்பூஷ நட்சத்திரம், கடகராசி, பிறந்தது குரு திசை. இப்படி ஜாதக அமைப்பு 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அமையும். ஏன்னா சில ஜாதகங்களை பார்த்தோம்னா பாட்டன் சொத்தை பிறந்தோடனே அப்பையும் அழிச்சிட்டான், பேரன் பிறந்த எல்லாமே அழிச்சிட்டான், இனி சொத்துக்கு வழிவகையே இல்லை, இப்படின்னு நடுத்தருவுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஜாதக பாட்டனுக்கும் யோகம்தான், அப்பனுக்கும் யோகம்தான், பையனுக்கும் யோகம்தான். ஆகினால பாட்டன் சொத்து 10 தலைமுறை ஆனாலும் அழியாது. அதற்கு கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி, பாட்டன் சொத்துன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி சூரியன் லக்கணத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 5க்கு 10ஆம் இடத்தில் பாட்டன் சொத்து நிலை பெறுவதற்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 9க்கு 10ஆன 6ஆம் இடத்ததிபதி புதன், 9க்கு 6க்கு 9ஆன பாக்கியஸ்தானத்தில், அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சிறப்பான ஒரு நிலை பெற்று விளங்குகிறார். அப்போ பாட்டன் சொத்துக்கு யோகம்தான், அப்பா சொத்துக்கு யோகம்தான், இதில் இழப்பீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 9ஆம் இடத்தில் உள்ள குரு சூரியனையும் பார்க்கிறார், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி செவ்வாய் பாட்டன் சொத்தான 5ஆம் இடத்தை பார்க்கிறாரே, பாட்டன் சொத்துக்கு பங்கம் வராதா என்றால் நிச்சயமாக வராது. காரணம், இந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருசாரத்தில் இருக்கிறார்கள். அப்போ குருசாரத்தில் இருக்கிற போது இந்த குரு இந்த லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த ஆட்சி பெற்ற குரு சூரியனுடைய சாரத்தில் உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இதற்கு அழிவில்லை. சனி செவ்வாய் நின்ற ராசிக்கு 2-11 கூடிய குரு 9இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். சனி செவ்வாய்க்கு 11ல் கணக்கில் வச்சுக்கலாம், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். இப்படி அமைப்புள்ள ஜாதகர் நிச்சயமாக சொத்து சுகங்கள் மென்மேலும் வளரும் ஒழிய எல்லளவும் குறையாது. பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, பேரன் சொத்துன்னு இது 10 தலைமுறைக்கு நிலச்சி நிற்கும். காரணம், இந்த ஜாதகர் பிறப்பு அப்படி. ஜாதகர் குரு தசையில் பிறந்திருக்காரு. குரு தசை முடிஞ்சு சனி தசை வர்ற போதும் சிறப்பான யோகத்தை தான் அவருக்கு தரும். சனி திசை முடிந்து புதன் திசை வருகிற பொழுதும் சிறப்பான யோகத்தை தான் தரும். இவருக்கு வருகின்ற அனைத்து திசைகளும் கிட்டத்தட்ட இவர் ஆயுள் காலம் முழுதும் சிறப்பான யோகத்தை தான் தரும். அதே நேரத்தில் இந்த சொத்து அப்பம்பாட்ட சொத்தோடு ஒரு பன்மடங்கு உயர்த்தி காட்டக்கூடிய யோகம் உண்டு. இப்படி ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 சிறப்பு பெற்று இருந்தாலே
3 தலைமுறை, 4 தலைமுறை, 5 தலைமுறை, 10 தலைமுறை ஆனாலும் அந்த சொத்துக்கு அழிவு கிடையாது, வளர்ச்சி தான். தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த தந்தையும் பாட்டனும் ஜாதகனும் சிறப்பு பெற்று விளங்குவதற்கான யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கின்றன. அதனால தான் இந்த பையனுக்கு பிறந்த உடனே பல மடங்கு வளர்ச்சி, காரு, பங்களா, வீடு, மன, சொத்து, சுகம், ஐஸ்வர்யம், பள்ளிக்கூடம், தொழிற்சாலை, அப்படி இப்படின்னு நிறையா. காரணம், ஒரு ஜாதகன் பிறக்கிற போது அந்த கிரக நிலை நல்நிலையில் இருந்து விட்டால், அதே நேரத்தில் 1, 5, 9ஆம் இடத்ததிபதி நல்நிலை பெற்று, அவர்கள் என்ற நட்சத்திராதிபதி சீரும் சிறப்பும் பெற்று நல்நிலையில் இருந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு மென்மேலும் யோகத்தை கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு மட்டும்தான் இப்படி யோகத்தை கொடுக்குமா? மற்ற லக்கணத்துக்கெல்லாம் கொடுக்காதான்னா, உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்தை வச்சுக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு 2, 5 கூடிய புதனும், ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி சனியும் சிறப்பு பெற்ற நிலையில் இருந்து விட்டால், இந்த மேச லக்கணத்துக்கு மட்டுமில்லை, ரிஷப லக்கண ஜாதகருக்கும் இந்த போன்ற அமைப்புகள் வந்துவிடும். இந்த 2 லக்கணத்துக்கு மட்டும்தான் நினச்சிடக்கூடாது. எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் அதிபதி சிறப்பு பெற்றிருந்தால் அங்கே எந்த காலத்திலையும் 10 தலைமுறையானாலும் அந்த சொத்து சுகம் நிலையான ஒரு அமைப்பை பெற்றுவிடும். அந்த வகையில் இந்த ஜாதகர் சிறப்பான யோகவான், செல்வ செழிப்பு உள்ளவர். இது போன்ற ஜாதக அமைப்பு லட்சத்தில் 1, 1000ல் 1 இப்படி இருக்கிறவர்கள் தான் அமையும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.